ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த அட்டா 247 தமிழ் சேனல். சரிங்க, ஸோ லைவ் வந்தாச்சு அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டானு பார்த்துங்க. அண்ட் யாருக்காவது பஃபரிங் இஷ்யூஸ் வருதுனாலுமே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கப்பா. ஓகேங்க, ஸோ லைவில் இருக்கவங்க ஸோ ஆடியோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, நானும் செக் பண்ணிட்டேன். அண்டு ஸோ லைவில் இருக்க மெம்பர்ஸ் செஷன் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு புதுசாக யாராவது இருக்குது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. கார்த்திக், கணேஷ் மாலை வணக்கம். அண்டு பானுமதி, அஜித், சரண்யா, சண்முகம். ஸோ இன்னைக்கு உங்கள் நேம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. சந்தோஷ், பிரேம். ஓகேங்க, ஸோ எல்லாருமே வந்தாச்சு. ஓகேப்பா. ஸோ நம்ம டெய்லி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மினி டெஸ்ட் வந்து நம்ம போட்டு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு என்ன லெவலில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்றது ஸோ நம்ம வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக இங்கே ப்ரெசென்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம மானிட்டர் பண்ண முடியும். பட் ஆனால் ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்து ஸோ உங்களுக்கு உண்மையாக இருங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் புக்ஸ் எல்லாம் நான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோ. பர்ச்சேஸ் பண்ணிடல அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாவது டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சம்மு ஒவ்வொரு டாபிக் முடிஞ்ச பிறகு நம்ம பேட்சில் வந்து பார்க்குற சம்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற ஒரு 40 சம்மாவது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ இன்றைக்கி செஷன் வந்து உங்களுடைய ஸ்பீட் லெவலில் தான் டெஸ்ட் பண்ண போகுது. நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண டாபிக்ஸ்லேருந்து தான் நான் கொஷின்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எக்ஸாமில் ஆக்சுவலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கொஷின்ஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் மாட்ரேட் லெவல் தான். ஓகே, கொஞ்சம் மாட்ரேட் லெவல் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கோ என்டிபிசி எக்ஸாமோ எஸ்எஸ்சி எக்ஸாமோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஸோ லெவல் என்னமோ கொஞ்சம் மாட்ரேட் லெவலில் தான் செட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ எல்லாருமே அந்த டைமிங்குள்ளே முதல்ல அந்த டைமிங்குள்ளே சால்வ் பண்ண கற்றுங்க. ஸோ இன்றைக்கி செஷன் வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு மெகா பேக் பற்றி நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ சீக்கிரம் இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க என்னுடைய கோட் அப்ளை பண்ணி 77% ஆஃபர் இப்போ இருக்குது. சரிங்களா? என்னுடைய கோட் அப்ளை பண்ணி சீக்கிரமாக என்ரோல் ஆகிடு. இதுக்கப்புறம் வர பேட்சஸும் சரி, ஆர்ஆர்பி குரூப் டி சயின்ஸ் பேட்ச்சு, ப்ரீவியஸ் பேட்ச்சு, இப்போ கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்க பேட்சஸ் எல்லாமே வந்து இதில் அப்டேட் ஆகிடும்ப்பா. ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் மார்க் டெஸ்ட்டும் வந்து இதில் கொடுத்துட்றாங்க. கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸும் நீ 1 இயருக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேட்ச் தமிழில் நடந்ததோ அது எல்லாமே. ஓகே, சரிங்க. ஸோ லிசன், இன்னைக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு பென்னு பேப்பர் எடுத்து வச்சுக்க. ஓகே, பென்னு பேப்பர் எடுத்து வச்சுக்க. நீ இப்போது வந்து சும்மா கொஷினை மட்டும் பார்த்துட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி அட்டன் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் களத்தில் இறங்கி சால்வ் பண்ண ஆரம்பிங்க. சரியா? ஸோ உனக்கு வரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொஷின் அந்த டைமருக்குள்ளே கொஷின் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்காவது செட் பண்ணி வச்சுக்கோ. கிளியராப்பா? ஸோ ஒரு பென்னு பேப்பர் எடுத்துக்கோ. அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் இந்த டைமரு, இங்கே நான் டைமர் வச்சுருப்பேன், எல்லாமே 30 செகண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன், 35 செகண்ட்ஸ் வச்சுருக்கேன். கொஸ்டின் படிக்கிறப்பவே நீ டேட்டா எழுத ஆரம்பிக்கணும். சரியா? நீ கொஸ்டின் படிக்கிறப்பவே உன் மைண்டுக்குள்ளே பாதி சம் போட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் மீதி சம்மை பேப்பரில் போட்டு கேல்குலேஷன் அப்ளை பண்ணும். ஸோ அப்போ தான் அந்த டைமருக்குள்ளே நீ வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, அந்த டைமருக்குள்ளே உன்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக யோசிக்க ஆரம்பிங்க. சரியா? சப்போஸ் கேல்குலேஷன் ஒர்க் வந்து பெருசாக போகுது அப்படின்னா, கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தோணுதுன்னா அந்த டைமருக்குள்ளே முடிக்கணும் போது அப்போது ஸ்மார்ட் ஒர்க்கை அப்ளை பண்ணும். சிவா, கேல்குலேட்டர்லாம் வேண்டாங்க, எக்ஸாமில் எங்கெங்க கேல்குலேட்டர் கொடுக்க போகிறாங்க? என்ன கொஷின்ப்பா இது? நமக்கு எக்ஸாமில் கேல்குலேட்டர் அலோடா? ஸோ உன்னோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை அப்ளை பண்ணு. கொஞ்சம் யோசிங்க, திங்க் பண்ண ஆரம்பி. ஓகே, கொஞ்சம் திங்கிங் கேபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க. சரியாப்பா? ஸோ கொஞ்சம் நான் இன்றைக்கி சம்ஸ் வந்து ஒரு 15 சம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ நான் இன்றைக்கி நிறையா பேச போகிறதில்ல. நிறைய ஏன்னா அதே ஒரு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டாக வந்து சொன்னீங்க. ஸோ அதை நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் வந்து நான் ரெக்டிஃபை பண்ணி ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? சேஞ்ச் ஆகிட்டேன், பட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகேப்பா. ஸோ நோ ப்ராப்ளம் சிவா, நோ ப்ராப்ளம்.
அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ குரூப்லேயும் வந்து லிங்க் இன்னும் ஒரு முறை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக என்னுடைய செஷன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வா. ஏன்னா இங்கே அட்வான்ஸ் மேக்ஸ் சீரீஸ் வந்து நம்ம ஒரு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கோம், ட்ரிக்னாமெண்ட்ரி எல்லாமே. அதே மாதிரி ட்ரிக்னாமெண்ட்ரி மார்ச் 22 கிளாஸ் வந்து பெய்டு பேட்சில் ஆடியோ மட்டும் தான் வருது, வீடியோ வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு கிளாஸ் மட்டும் அங்கே கம்ப்ளைண்ட் வந்து நான் கொடுத்தாச்சு. அதை திரும்ப திரும்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அதை ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ரெடியாக இருக்கியாப்பா? செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க? நான் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே, கொஷின் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு கான்செப்ட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் போவேன். ஒவ்வொரு கான்செப்ட்டு, ஸோ டிப்ஸு எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ டுமாரோ பேட்ச் இருக்குங்க மகேஷ். ஸோ கோபிநாத், நான் தான் சொன்னேனேப்பா டைமிங் வந்து நமக்கு வேணும்ல, ஸோ ஸ்லாட் கிடைக்கல. ஸோ ரெடியாக இருக்கியா? சரிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம். Yes, time up. So time up. Listen pa, listen. So answer இன்னும் யாரும் போடல. இங்க கான்செப்ட் மட்டும் அப்ளை பண்ணு. ஓகே, if the price of a washing machine is first increased to 22.5%, increased to 22.5%, and then decreased to 22.5%, decreased to, okay, decreased to. Listen, yes Arul, okay, then in the price of the machine is changed to. Concept enna, modalla concept listen pannu. If the price of washing machine is first, இப்போ ஒரு இனிஷியலாக நமக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஓகே, இனிஷியலாக முதல்ல இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இன்க்ரீஸ்டு டு 22.5%. அப்போ ஏதோ ஒரு 100%லேருந்து 22.5% இன்க்ரீஸ் ஆகி 122.5% வந்திருக்காங்க. ஸோ அகெயின் தென் டிக்ரீஸ்டு டு, டிக்ரீஸ்டு சிமிலர் வேல்யூ 22.5%, இதிலிருந்து 22.5%, அப்போ சம் வேல்யூ வந்திருக்கும். அப்போ 100லேருந்து பார்க்குறப்போ தென் த ப்ரைஸ் ஆஃப் மிஷின் இஸ் சேஞ்ச் டு, இனிஷியலாக இருந்த ப்ரைஸு ஃபைனலாக எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு கேட்குறாங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கான அப்ரோச் என்ன? அப்போ நம்ம எப்போவுமே நம்ம மெத்தட் என்ன? ரேஷியோ மெத்தடு. அப்போ 22.5, அப்போ 22.5 வந்து பார்த்தா அப்படின்னா லிசன்பா, 22.5னா 22 1/2 வாங்க. அப்போ 44 45/2 × 100. So 9 5s are 9 20s are 9/20. Okay, so sorry 9/40, 9/40. First 9/40 increase, 40 becomes 49. Okay, so அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸு, அதுக்கு அடுத்து டிக்ரீஸு. 40 becomes 9 டிக்ரீஸ்னால் 31, 1600. 49 × 31, நீ வேகமாக மல்டிப்ளை. சார் இது எல்லாம் எப்படி சார் 30 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். மைண்ட் கால்குலேஷனில் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, 9 3s are 27, 1519, 1519. ஸோ நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கும். 1600 இனிஷியலு ப்ரைஸு, ஃபைனலாக என்னங்க ஆயிருக்கு? 1519 ப்ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 1600 இனிஷியலு, ஃபைனலில் பார்த்தா டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ கன்ஃபார்ம் டிக்ரீஸாக, இன்க்ரீஸ்லாம் வராது. இந்த ஆப்ஷன்லாம் வராது.
லிசன் விஜய் லிசன் பண்ணுங்கள். ஸோ அப்போது நமக்கு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோங்க டிக்ரீஸ் ஆகிருக்கு, 81 டிக்ரீஸ் ஆகிருக்கு, 81. அப்போ அதை மட்டும் ஃபைனலாக பார்த்தேன் அப்படின்னா 81,600 எத்தனை பர்சன்டேஜ்? ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா நமக்கு 5.0625% வரும். 5.0625%. இது மெத்தட் 1. இது மெத்தட் 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது மெத்தட் 1. இந்த கான்செப்ட்டு எல்லாருமே பேட்சில் வந்து பேட்ச்ன்றதை விட என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும். ஓகே, ஸோ மெத்தட் 2 பார். மெத்தட் 2 சார் அகெயின் வந்து இது சக்ஸசிவ் பர்சன்டேஜ் கான்செப்ட். அதாவது சக்ஸசிவ் பர்சன்டேஜ்லும் அப்ளை பண்ணலாம், பட் அது சுத்து நமக்கு தேவையில்லை. பட் இப்போது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் அதே வேல்யூ இன்னொரு சேம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுதா? 22.5 இன்க்ரீஸு, 22.5 டிக்ரீஸு. அப்போது ஆன்சர் என்னது? இது வந்து கான்செப்ட். நம்ம கான்செப்ட்லேருந்து டிரைவ் பண்ணி ஒரு ஷார்ட்கட்டாக தான் வரும். ஷார்ட்கட்னாலே கண்டிஷன் அப்ளை. அந்த கண்டிஷன் என்ன? ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும், சிமிலர் பேராமீட்டர், ஒரே பேராமீட்டரில் இருக்கணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ். சரத்குமார், இங்கே மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியலன்னெலாம் வந்து சொல்லக்கூடாது. ப்ராக்டிஸ் தான். ஒரு சம்மை பார்த்தோடனே அப்ரோச் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஒரு வேல்யூ இன்க்ரீஸு டிக்ரீஸ் ஆங்க. அப்போது இது ஏ, இது ஏ. ஓகே, ஏ ஸ்கொயர் பை 100. இது ஷார்ட்கட்டு. இது ஷார்ட்கட்டு. ஓகே, லிசன், இது ஷார்ட்கட்டு. அப்போ ஏ ஸ்கொயர் பை 100 என்னப்பா? 22.5 இன்ட்டு 22.5 பை 100. 225 ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போது ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும்? 50625. 4 டிஜிட் தள்ளி வந்துடும். டைரக்ட் ஆன்சர். டிக்ரீஸ் தான். ஆல்வேஸ் லாஸ், ஆல்வேஸ் டிக்ரீஸ். ஓகே, ஆல்வேஸ் டிக்ரீஸு, டைரக்ட் மல்டிபிள் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது மெத்தட் 2. சார் இப்போ இந்த 22.5 மல்டிபிள் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஸ்கொயர் வேல்யூஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. மல்டிபிள் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம ஸ்கொயர் வேல்யூலாம் எடுக்கிறது. இப்போ மெத்தட் 3 என்ன சார்? மெத்தட் 3 தான் இங்கே ஸ்மார்ட் அப்ரோச், ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணணும். சார் இந்த சம்மை வந்து ஆக்சுவலாக 30 செகண்ட் கிடையாது, வெறும் 10 செகண்டில் எடுத்து போடலாம். 10 செகண்ட் கூட எதுக்குன்னா நீ யோசிக்கிறதுக்கு. 10 செகண்ட்ஸில் நீ சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 10 செகண்ட்ஸில் நீ சால்வ் பண்ணலாம். அது என்னது சார்? 10 செகண்டில் முதல்ல கான்செப்ட் வைஸு ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்டு டு பார்த்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்டு டு பார்த்தாச்சு, தென்னு டிக்ரீஸ்டுன்னு பார்த்தாச்சு. அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிக்ரீஸ் ஆகுதுனாலே ஒரு சேம் பேராமீட்டர் வரணும். சரிங்களா? சேம் பேராமீட்டர்னாலே ஆல்வேஸ் டிக்ரீஸ், ஆல்வேஸ் டிக்ரீஸ். ஒன்று. ரெண்டாவது, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் மேஜிக் நம்பர் 9 and 11 மேஜிக் நம்பருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது இந்த சம்மு ஆட் பண்ணிங்கன்னா 5 + 2 7, 7 + 2 9. சம் பண்ணால் 9ஆப்பா? இதுவும் 9. உன்னோட ஆன்சர் ஆப்ஷனும் டிக்ரீசஸ் பை சம் ஆஃப் த டிஜிட் 9. ஓகே, அப்போ டிக்ரீசஸ் சம் ஆஃப் த இது இன்க்ரீஸு, இது வராது. இதை ஆட் பண்ணிப்பார். 12, 17, 18, 19 இதுவும் வராது. இதை ஆட் பண்ணுங்கள். 10, 8, 10 + 8 18, 18 1 + 9 டிவிசிபிள் பை 9. ஓகே, இதை விட ஸ்மார்ட் அப்ரோச்லாம் வந்து இதுதாங்க உன்னுடைய ஸ்மார்ட் அப்ரோச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சார் இது வெறும் 9, 11க்கு மட்டும்தான் இல்லை. ஸோ இது எல்லாம் 3 நான் சொல்கிறேன். 3, 9, 11 டிவிசிபிள் ரூல்லாம் தெரிஞ்சுக்கோ. 12 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சம் பார்க்க உனக்குள்ளே ஒரு ஐடியா வரும். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதாங்க? நான் எதுக்காக ஒரு சம்முக்கு இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறன்றதுக்கான மீனிங் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த சம் போகலாமாப்பா? சரி, ஸோ நீங்கள் ஒரு செட்டில் ஆகிடுங்க.
ஸோ லைவில் இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் செட்டில் ஆகிடுங்க, பென்னு பேப்பர் எடுத்து வச்சுக்கோ. ஸோ அடுத்த சம் மூவ் பண்ணலாம். எஸ், டைம் அப். ஸோ டைம் அப். ஓகேப்பா. ஸோ லிசன், எல்லாருமே போட்டிங்க, வெரி குட். ஸோ 30% டிஸ்கவுண்ட் இஸ் ஆஃபர்ட் ஆன் அன் ஐட்டம். 30% டிஸ்கவுண்ட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு வார்த்தை வந்தாலே அங்கே இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் இருக்க போகுது. பை யூஸிங் மெம்பர்ஷிப் கார்டு த கஸ்டமர் வின்ஸ் 10% கேஷ்பேக். வாட் இஸ் த எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட்? எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்ட், நெட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்ட் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? ஸோ ஃபைனல் டிஸ்கவுண்ட் பர்சன்ட், சிங்கிள் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் எல்லாமே ஒன்று தாங்க. இந்த மாதிரி வார்த்தை எல்லாமே ஒன்று தான். ஓகே, சரி, லிசன். ஸோ லைவில் இருக்கவங்க ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செஷனை வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ லைவில் இருக்கவங்க தயவு செஞ்சு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கோ. ஒரு 1 hour உனக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பாதி பேர் வராங்க, ஸோ அப்படியே ஒரு 1/2 hour கழிச்சு போர் அடிக்குதுன்னு போயிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. இங்கே சின்சியர் ஆஸ்பிரண்ட்டு, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்க. ஸோ உண்மையான ரிசல்ட்டு உனக்கு தெரியும். ஓகே, சரிப்பா. இப்போது நமக்கு மார்க்கெட்டு ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, நம்ம பர்சன்டேஜ்னாலே 100. ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட் வந்து பார்த்த அப்படின்னா 30%. டிஸ்கவுண்ட் 30%னா இப்போது ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? ப்ரைஸ் பார்த்த அப்படின்னா நமக்கு அதாவது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, செல்லிங் ப்ரைஸ் பார்த்த அப்படின்னா 70 ரூபா இருக்கும். அப்போ நீ 70 ரூபா நீ கேஷாக கொடுக்குற. 70 ரூபா நீ வந்து கடையில் வந்து 30% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லி நீ கேஷாக 70 ரூபா கொடுக்குறப்போ உனக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது. அதில் ஒரு 10% உனக்கு கேஷ் பேக்கு, அதாவது அதில் ஒரு 10% உனக்கு கேஷ் பேக் கொடுத்துட்றாங்க, திருப்பி கொடுத்துட்றாங்க, சரிங்களா? 10% எவ்வளோ? இதில் 10% வந்து 7 ரூபா. 7 ரூபா டிஸ்கவுண்ட் போச்சுன்னா அப்போது மொத்தமாக எவ்வளோங்க கொடுப்பீங்க? 63 ரூபா ஷாப்கீப்பர்கிட்ட கையில் கொடுப்பேன். 63 ரூபா, சரியா? 63 ரூபா கொடுக்குறேன்னா நெட் எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்னா, எஃபெக்டிவ்னா இப்போ ஃபைனலாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு? இங்கே 100 ரூபா, இங்கே 63 ரூபா, மொத்தமாக பார்த்த அப்படின்னா 37 ரூபா உனக்கு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. 37%. ஆன்சர் 37. கான்செப்ட் புரியுதாங்க? ஓகே, ரைட், சரிப்பா. நெக்ஸ்ட் சம். எஸ், டைம் அப். ஸோ லிசன்ப்பா. ஓகே, அகெயின் லிசன். நார்மல் ரேஷியோ சம் தான். இங்கே ரேஷியோவில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதை எடுத்து போட்டுடலாம். ரேஷியோவில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை எடுத்து போட்டுடலாம். எஸ் அஜின், சூப்பருங்க. த ரேஷியோ ஆஃப் ஆர்டிக்கல் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் இஸ் 8:9. காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் 8:9 ரேஷியோ கொடுத்துருக்காங்க.
the cost price of article is increased by 50 rupees and that of selling price is increased by 200 rupees, the ratio becomes 11:13. இதிலிருந்து காஸ்ட் ப்ரைஸில் இது எவ்வளோன்னு தெரியாது சரிங்களா. இது வந்து ரேஷியோனாலே ஒரிஜினல் கிடையாது. ஓகே, ஸோ அப்போது 11 இங்கே 13 இன்க்ரீஸ் ஆகுதான் சம் வேல்யூ. அப்போ இங்கே 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இங்கே 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே, find the increased selling price of article. Find the increased selling price of article கேக்குறாங்க. increased selling price of article. listen பா, முதல்ல மெத்தட் 1 நம்ம நார்மல் மெத்தட் போடலாம். மெத்தட் 1 நார்மல் மெத்தட். listen, நார்மலா என்ன பண்ணுவேன், இங்க ரேஷியோ காஸ்ட் பிரைஸுக்கும் செல்லிங்க்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க சரியா. ரெண்டு ரேஷியோனாலே அகைன் காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் அகைன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரேஷியோனாலே நமக்கு டிவிஷன் மெத்தட். அப்போது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, எனக்கு முழுசாக தெரியணும்னா 8x 9xன்னு வச்சுக்கிறேன். ஓகே, காஸ்ட் ப்ரைஸை 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, செல்லிங் ப்ரைஸை 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா எனக்கு ரேஷியோ என்னவாகுது, 11:13 மாறுதான். இப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணன்னு வச்சிங்களேன், நமக்கு 104x 650 99x ப்ளஸ் 2200. ஸோ இந்த சைடு கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு 5x, இது 650ஆல் பண்ணிங்க அப்படின்னா 0 5 1 5 ஒன்னாப்பா. ஓகே, ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 310, x = 310 வரும். x = 310னா ஃபைண்டு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு பாரு, 9x என்னன்னு பாரு. 9xனா 9 × 310, ஆன்சர் என்னப்பா 270. 279. ஓகே, ஃபைண்ட் த இன்க்ரீஸ்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல். இன்க்ரீஸ்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகலாம். அப்போது ஆல்ரெடி நமக்கு இதுதான் ப்ரீவியஸ் 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணால் 2990. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ்டு பை 200னா இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ் 200 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, இது மெத்தடு 1. மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். சார் இப்போ மெத்தடு 2 என்னது சார்? மெத்தடு 2 பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் அப்ரோச் என்னதுப்பா, இனிஷியலாக பார்த்தேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் 8:9. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 11:13. 11:13. லிசன், 11:13னா 11:13 போது ஃபைண்ட் த இன்க்ரீஸ்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல். ஃபைண்ட் த இன்க்ரீஸ்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல்னும் போது இதுதானப்பா செல்லிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ்டு. செல்லிங் ப்ரைஸ் 13, 13ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் தான். 13ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் முடிஞ்சு. அப்போ 13ஆல் டிவைட் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடு, 2990/13. 13ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணு. 26 13 3s are 39. எஸ், எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. இது வந்துடும். இது 13ஆல் ஆகுமா? ஆகாது. இது ஆகாது, இதுவும் ஆகாது. ஒரே ஒரு ஆப்ஷன் 2990. ஒரே ஒரு ஆப்ஷன் 2990. இதுக்கு தான் 13th டேபிள்லாம் பண்ண சொன்னேன், ஸ்மார்ட் அப்ரோச். ஸோ ஒரு டெஸ்ட்டு போட்டு அந்த டெஸ்ட்டை வந்து நீ ரிவ்யூ பண்ணணும், நீ ரிவ்யூ எடுக்கணும். அந்த ரிவ்யூ பண்ணால் மட்டும்தான் உனக்கு கிளாரிட்டி வரும். ஓகே, இனிஷியலா விஜய் என்னது? இனிஷியல் டிவைட் பை 9 ஆப்ஷன் பி ஒன்லி. அவங்க கொஷின் கேட்கறது இன்க்ரீஸ்டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல். ஓகே, சரிப்பா. ஒருவேளை இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் பி வச்சுக்கோ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வா.
தாமோதரன் 100% இல்லை 1000% ஆர்பிஐக்கு அட்டெண்டன்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து என்னுடைய ஃபிசிக்கல், அதாவது ஒரு போர்ட் ரூம் கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய ஆன்சரே வேறு மாதிரி இருக்கும். இங்கே வந்து பப்ளிக் மீடியமாக இருக்குது. சரியா? ஸோ பப்ளிக் மீடியமாக இருக்கிறதால ஸோ நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லுவாங்க. சார் நீங்கள் வந்து டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறீங்க, ஏன்னா எனக்கு தேவை அந்த கிளாஸ் வந்து 1 hour இல்லைனா 2 மணி நேரம் எனக்காக டைம் கொடுக்குற அப்படின்னா அந்த 2 மணி நேரம் கண்டென்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கண்டென்ட்டே தான் போயிருக்கும். ஸோ இப்போது யூடியூப்னால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரௌசியாக ஃபீல் ஆவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணிகிட்டே நீங்கள் கிளாஸ் எடுங்கன்றதுனால நிறையா ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம நிறைய பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் லிசன் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லிசன் பண்ணுறீங்களா இல்லை இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களான்னு தெரியல. இந்த நான் காமனாக சொல்கிறேன், ஒரு சிலபஸ் எடுக்கிற அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இது வந்து இந்த எக்ஸாமுக்கு இதை மட்டும் படித்தா போதும், அந்த எக்ஸாமுக்கு அதை மட்டும் தெரிஞ்சிக்கினா போதும், அந்த மாதிரி இருந்துன்னா மேக்ஸில் ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஒரு டாபிக் எடுக்கிற அப்படின்னா அந்த டாப்பிக்கில் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அந்த டாப்பிக்கில் நம்ம மாஸ்டர் ஆகணும், அந்த டாப்பிக்கில் இருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணணும், அதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ ஆர்பிஐ அட்டெண்டன்ட் எக்ஸாம் வந்து ஸோ எக்ஸாம் அன்லஸ் நம்ம எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் கேட்பாங்கன்றதுலாம் தெரியாது. ஓகே, ஓகேப்பா, உனக்கு கான்செப்ட் புரியுதா, கான்செப்ட் தெளிவாக இருக்கா, உனக்கு உன் மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு லிசன் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்க, ஸோ சம்குள்ளே போகலாம். If a price of a petrol is decreased by 6.25% due to which sale was increased by 10%. If initial price was 64, then find the new revenue. Listen pa, already சொல்லியிருக்கேன், price of petrol அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாரும் ஒரு கான்செப்ட், இதில் இருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெட்ரோல் விலை கம்மியான உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இப்போவே கம்மியாக இருக்குது டேங்கை ஃபில் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நீ ஃபில் பண்ணி வச்சுருவேன் பைக்கில். சரியா? அப்போ என்ன பண்ணுவோம், பெட்ரோல் விலை கம்மியாகுதுன்னொடனே பெட்ரோல் பங்குக்காரனுக்கு சேல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல லிசன், பெட்ரோலோட ப்ரைஸு எவ்வளோ லிட்டர், அதாவது கன்சம்ஷன். ஓகே, எவ்வளோ லிட்டர் கன்சம்ஷன் தான் என்னப்பா எக்ஸ்பெண்டிச்சருன்னு நம்ம பார்த்தோம். இது வந்து ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன், நமக்கு எக்ஸ்பெண்டிச்சரு. 1 லிட்டர் பெட்ரோலு எத்தனை லிட்டர் வாங்குகிற கடைக்காரன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ அது ரெவென்யூ, கடைக்கார பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ அது ரெவென்யூ. ஓகே, ஸோ இப்போ பாரு, ஒன்றும் இல்லை, இப்போ இனிஷியலாக பார்க்குறீங்க, இனிஷியலாக நமக்கு டிக்ரீஸ்டு இங்கே தான் கொடுத்துருக்காங்க, டிக்ரீஸ்டு பை 6.25%. 6.25%னா 1/16. ஓகே, 1/16 டிக்ரீஸ் ஆகுது. இனிஷியலாக ப்ரைஸ் வந்து 16. ஓகே, இனிஷியலாக ப்ரைஸ் 16, அப்போ ஃபைனலாக என்னப்பா, ஃபைனலாக 15 ரூபா. ஏன்னா 1 ரூபா கம்மியாகுதா ப்ரைஸு, நான் சொல்கிறது புரியுதா? இனிஷியலாக ப்ரைஸ் வந்து 16, ஃபைனலாக 15 ரூபா. விச் சேல் வாஸ் இன்க்ரீஸ்டு பை 10%. சேல்னால் என்னது, இது தானங்க சேலு, கன்சம்ஷன் தான் அங்கே சேல் பண்ணுறாங்க. சரிங்களா? சேலு 10%, 10%னா 1/10 இன்க்ரீஸு. இனிஷியலாக 10, அப்போது 1 இன்க்ரீஸ் ஆகி 11 ரூபா ஆகுது. ஓகே, அப்போ ரெவன்யூ என்னங்க, ரெவன்யூ 160. ஸோ இதோடைய ரெவன்யூ பார்த்தா அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 165, 1 5 6 ஷார்ட்கட்டு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 11க்குலாம் போய் பாருங்கள். இஃப் இனிஷியல் ப்ரைஸ் வாஸ் 64, இனிஷியல் ப்ரைஸு 64, இங்கே இனிஷியல் ப்ரைஸ் என்ன 16, இந்த 16 தான் 64னா
ஃபைண்ட் த நியூ ரெவன்யூ. நியூ ரெவன்யூ 165. அந்த 165 எவ்வளோன்னு பாரு. முடிஞ்சு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். 16 டைம்ஸு 4 டைம்ஸு மல்டிபிள் பண்ணால் 660. ஆன்சர் 660. இப்போ கான்செப்ட் புரியுதாங்க? இதை விட ஷார்ட்கட்டு, இதை விட கான்செப்ட்டு உனக்கு எங்கேயும் இருக்காது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. ஓகே சார், எப்படி கேட்டாலுமே அவன் என்னன்னா கேட்கட்டும், எதை வேணா கேட்கட்டும், எதை வேணா கேட்கட்டும். சார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ப்ரைஸு, இந்த ஒரு வார்த்தை இந்த லைன் தான் இனிஷியல். இதே வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ப்ரைஸ் ஃபைனல் ப்ரைஸ் ஈக்குவல் டு 64னா ஒன்று தான் 64 அடிச்சு போட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஃபைண்ட் த ஓல்டு ரெவன்யூ அப்படின்னு கேட்டாங்கன்னா 160 போட போகிறேன். சரி, நெக்ஸ்ட் சம்போ. Yes, time up. So time up. Listen, listen. In a city, the ratio of male to female in the ratio 5:8. Male, female 5:8 னா நம்ம கான்செப்ட் படி 500 800 மனசில் அப்படியே போட்டுனே வந்துரு. 40% ஆஃப் த சிட்டி ஃபீமேல் ஆர் எம்ப்ளாய்டுன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் பார்த்தா அப்படின்னா எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு. ஓகே, 40% எம்ப்ளாய்டா. 40 எவ்வளோ? 320. அப்போ 60% 480 வந்து அன்எம்ப்ளாய்டு. மேல்லையும் பார்த்தா அப்படின்னா எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு. 60% ஆஃப் சிட்டி மேல் ஆர் எம்ப்ளாய்டு. 60% 300 பேர். அப்போ 200 பேர் அன்எம்ப்ளாய்டு. ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் அன்எம்ப்ளாய்டு மேல் டு ஃபீமேல். அன்எம்ப்ளாய்டு மேலு அன்எம்ப்ளாய்டு ஃபீமேலு ரேஷியோ 200 480. 0 கேன்சல். 4 5s are 4 12s are 5:12. ஆன்சர் 5:12. அடுத்த சம். இப்போ நெக்ஸ்ட் சம் போடுப்பா. ஏ டைம் அப். ஸோ டைமருக்குள்ளே போட்டிங்க. வெரி குட் எல்லாருமே. சிம்பிள் சம்மு. மார்க் ஸ்கோர்டு பை சுமித் இன் மேக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் இஸ் இன் த ரேஷியோ 9:8:7. மேக்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் 9:8:7. இஃப் ஆவரேஜ் மார்க் இஸ் 80 தென் ஃபைண்ட் மார்க் ஸ்கோர்டு இன் மேக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ மேக்ஸு 9. ஓகே, ஒரே சம் நீ எடுத்து போட்ட ஆன்சரு 5 செகண்டு. 9ஆ? மேக்ஸ் 9 தான் கேட்குறாங்க. அப்போ 9ஆல் டிவைட் ஆகிறது தான் ஒரு ஆன்சரு. எதுவுமே இல்லை, ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஓகே, மல்டிபிள் 9 முடிஞ்சு. ஸோ லிசன், இருந்தாலுமே மெத்தட் போடுவோம். ஆவரேஜ் மார்க் 80யா?
ஆவரேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா எவ்வளோப்பா 17 24 டோட்டல் ஆட் பண்ணி டிவைட் பை 3 போட்டேன் அப்படின்னா 8 தான் 80னா 9 எவ்வளோன்னு பாரு ஆன்சர் 90 ஓகே சூப்பருங்க நெக்ஸ்ட் சம் seven by 12 விஜி கரெக்டாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க yes so time up listen pa 5 plus 3 8 minus 7 1 plus 4 5 okay 5 next LCM 6 4s are 24 LCM okay 24 6 4s are 24 plus 6 minus 12 16 ஆங்க so listen pa plus 16 so 5 times so எவ்வளோப்பா 10 minus 2 14 by 24 நேற்று தான் பார்த்தோம் 5 7 by 12 5 7 by 12 மிக்சடு ஃப்ராக்ஷன் யாராவது பார்க்கலன்னா முன்னாடி கிளாஸ் போய் பார்த்துருங்க சரிங்களா முன்னாடி கிளாஸ் ஷார்ட்கட்லாம் போய் பார்த்துருங்க அடுத்த சம்பவம் ஸோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கங்க சரிங்களா எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட் எடுத்துங்க நான் வெயிட் பண்ணுறேன் அஜின் 271 லிசன் பா சார் இது எப்படி சார் சால்வ் பண்ணுறது முதல்ல நான் ஸ்மார்ட் அப்ரோச் என்னன்னு சொல்லிடுறேன் ஓகே நான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் அப்ரோச்சை சொல்லிடுறேன் எல்லாருமே தெரிஞ்சுக்கும் நீ இவ்வளோ தூரம் சால்வ் பண்ணி போகணுன்னுலாம் அவசியமே கிடையாது லைவில் இருக்கவங்க எல்லாருமே ஸ்மார்ட் அப்ரோச் என்னன்னு சொல்லிடுறேன் லிசன் பண்ணிக்கப்பா சார் என்ன சார் ஸ்மார்ட் அப்ரோச்சு இப்போது ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் பண்ணோம் அடிஷன் லிசன் எனக்கு எப்படியும் எக்ஸாக்டாக எனக்கு 31ஆல் டிவைட் ஆக போகுது ஏன்னா எல்லாமே ரவுண்ட் நம்பர் அப்போ 31ஆல் டிவைட் ஆகுனா 31 into 6ஆல் முடியுது தானே எனக்கு ஆன்சராக வரும் அப்போ இது பிளேஸ் வந்து எனக்கு யூனிட்ஸ் பிளேஸ் கடைசி டிஜிட் 6 முன்னாடி என்னென்னா வரட்டும் இதை பார்த்தேன் அப்படின்னா 5 3s are 15 5 டைம்ஸ் வரும் எனக்கு 0 முடியணும் அப்படின்னா இதுவும் 5 தானுங்க 10 லிசன்பா வரேன் எல்லாருமே ஏன்னு போட்டுனுக்கிறீங்க 10 6 இங்கே 6ன்னு முடியுதா 6ஆல் முடியுறது தான் ஆன்சராக இருக்க போகுது 6ஆல் முடியுறது தான் நமக்கு ஆன்சராக இருக்குமா யூனிட் டிஜிட் கடைசி நம்பர் லிசன் ஸோ இப்போ கான்செப்டை லிசன் பண்ணுங்கள் ஓகே இப்போ நமக்கு 271 83 அப்போ 2 நம்பர் தான் இருக்குது ஓகே 2 நம்பர் தான் இருக்குது
இப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கான ஆன்சர் ஆப்ஷனாக வரப்போகுது. இது இருக்காது. லிசன்பா சார். அப்போ எப்படி சார் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது? நான் ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன். ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு ஓகே. ஸோ அப்போ நமக்கான மெத்தட் வந்து இது 31 கேன்சல் பண்ண அப்படின்னா 31 இன்ட்டு எத்தனை டைம்ஸுங்க? 6 6 3s are 18. எனக்கு 8 ஒன்றா 0 0 ஓகே. ஸோ 6 8 அதுக்கு அடுத்து 3 வரணும், எனக்கு 2 வரணும், இங்கே 2ன்னு இருக்குமா? எனக்கு ஆன்சர் என்னது? 206. அப்போ 33 டேரெக்டாக 11 டைம்ஸ்னா அப்போ 33 இன்ட்டு 5 டைம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5 3s are 15 16. அதுக்கு அடுத்து 2 வரணும், எனக்கு 6 வரணும் 25. அப்போ 25 எனக்கு 216 972 6 எப்படி பார்த்தாலும் எனக்கு 216 இன்ட்டு 5 டைம்ஸ் தான் பண்ண போகிறேன். அப்போ தான் எனக்கு 0வால் முடியும் ஓகே. பட் ஆனால் சம் ஆஃப் த டிஜிட் பாருங்களேன். சம் ஆஃப் த டிஜிட் வந்து எனக்கு 9, இதையும் பார்த்து அப்படின்னா 9 ஓகே. 9 டிவைட் பை 9 டைம்ஸ் டிவைட் ஆகுது, 9 டேபிளால் டிவைட் ஆக போகுது. அப்போ இதுவும் எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தான் இருக்கும். 45 லிசன்பா 10 16 7 8 ஆன்சர் 286. சாரி 276. ஆன்சர் 276. ஆன்சர் 276. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்டு யாராவது தெரியல அப்படின்னா ஸோ நான் வெற்றி பேட்சில் பழைய வெற்றி பேட்ச் ஓகே, ஃபஸ்ட்டு வெற்றி பேட்சில் நான் சொல்லியிருப்பேன். சரி அடுத்த சம்பா. So time up. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி லிசன்பா. இதெல்லாம் வந்து டேரெக்டாக எடுத்து போட்டுரும். 37 ஸ்கொயர் 37 ஸ்கொயர் எவ்வளோங்க? 1369. 1369 அப்பா 37 ஸ்கொயரு. ஸோ எனக்கும் மறந்துருச்சு, ரொம்ப நாள் டச் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் டச்சில் நினைக்கிறேன். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு ஸோ 11 + 5 16√3 அப்பா 16√3 ப்ளஸ் 9 + 11 20√3 ஓகே 20√3. ஸோ சாரி மல்டிப்ளிகேஷன். ஸோ எக்ஸு ப்ளஸ்ஸு ஸோ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 16 2s are 32 320 இன்ட்டு √3 இன்ட்டு √3 ஆன்சர் 3 தான். எக்ஸு ப்ளஸ் 960 ஓகே 1369. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னப்பா வரும்? 1369 - 960 904. ஆன்சர் 409. ஆன்சர் 409. கிளியராப்பா? சிம்பிளிஃபிகேஷன் கிளியரா? ஸோ அடுத்த சம்.
ஆன்சர் பி அப்பா. சரி, இப்போ ஃபாஸ்ட்டாக ஏன் இவ்வளோ டைமிங் வந்து நமக்கு தேவைன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைமிங். இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ நந்தகுமார் சுப்பிரமணியம், நான் சிபிடி 1 எக்ஸாம்லாம் எழுதலைங்க, நான் எழுதலைப்பா. ஓகே லிசன், 12 3s are 36, 38/2, 38/3 இன்ட்டு ரூட் எடுத்தா 18 மைனஸ், ஸோ 34% ஆஃப் 1450 ஈக்குவல் டு எக்ஸு பவர் 1/2ங்க. இது எக்ஸு பவர் 1/2னா ரூட் எக்ஸாங்க minus 280. இது 6 times, so 0 0 cancel. Okay, so 5 2s are 5 into 29, 2 1s are 2 17s are appa, 6 8s are 48, 6 3s are 18, 22 minus 17 into 29 எவ்வளோங்க? 17 into 29, so நீங்களே மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க எவ்வளோப்பா? 17 into 29. ஸோ நானுமே வந்து பேப்பர்லேயே சால்வ் பண்ணேன். ஓகே, ஸோ இன்னும் யாரெல்லாங்க செஷனை லைக் பண்ணவே இல்லை? ஆ 493 லிசன், 493 அப்போ 228 மைனஸ் பண்ண அப்படின்னா மைனஸில் வரும். ஸோ 5 7 8 265, 265 ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் மைனஸ் 280. ஓகே, ஸோ லிசன், ஸோ அப்போ 280 வருதாப்பா. 280னா இங்கே ப்ளஸ் 280 ஆகிடும், ப்ளஸ் 280 மைனஸ் பண்ண அப்படின்னா 5, ஸோ 1 root x equal to 15, x equal to 15 square 225, x equal to 15 square 225. okay, so வெறும் addition subtraction தான் மைனஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் சம்பா, ஃபைனலாக போட் அண்ட் ஸ்ட்ரீம் ஒரு சம் இருக்கு. சூப்பர்ப்பா மகேஷ் மெர்வின், சூப்பர். லிசன், A is twice efficient as B. இதிலே முடிச்சிடணும். எஃபிஷியன்சி பார்த்து அப்படின்னா ஏக்கும் பிக்கும் ட்வைஸ் த எஃபிஷியன்சி. 1 day ஒர்க்கு. இஃப் ஒர்க் டுகெதர் தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 36 days. ரெண்டு பேரும் 3 சேர் இன்ட்டு 36. ஓகே, ஃபைன் நம்பர் ஆஃப் டேஸ் இன் விச் ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் திஸ் ஒர்க்கு. அப்போ டைம் பார்த்து அப்படின்னா எனக்கு 1:2, எனக்கு 1:2 அப்பா. ஓகே லிசன், இது டோட்டல் ஒர்க்கு, இது டோட்டல் ஒர்க்கு. ஏ அலோன் ஏ மட்டும் ஒரு நாளைக்கு 2 சேர், அப்போ 2 மட்டும் பார்த்தோன்னா 18 ஸோ 18 into 3 54, 18 into 3 54, ஆன்சர் ஆப்ஷன் டி. 18 into 3 54, ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ நெக்ஸ்ட் எஸ் டைம் அப். ரவி வினோத்,
Ravi Vinod can complete a work in 30-45 days respectively. Listen pa, if they are turned on alternatively for one day each starting with Ravi, அப்போ Ravi 30 Vinod 45, total work பார்த்தனா 90, LCM 3 times 2 times, work on alternatively for one day each starting with Ravi. ஒரு நாள் ரவி ஒரு நாள் வினோத். அப்போது 2 நாளைக்கு 2 டேஸில் எனக்கு 5 சேர் முடிப்பானுங்க, 5 சேர், மொத்த சேரு 90. அப்படி முடிக்கணும்னா தென் டைம் டேக்கன் பை கம்ப்ளீட் எவ்வளோ நாள்ப்பா? ஸோ 18 டைம்ஸ் அங்கே 18 2s are 36 டேஸ். அப்போ டேரெக்டாக போட்டுரு, ஏன்னா எக்ஸாக்டாக மல்டிபிள் ஆகுது 36 டேஸ். அடுத்த சம். டைம் அப் டைம் அப் டைம் அப். இன்னும் ஒரு 20 செகண்ட் டைம் தரேன். சீக்கிரம் யார் சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். 20 செகண்ட் டைம் தரேன். சரிங்க. ஸோ ஆப்ஷன் பி பிரின்ஸ் டேனியல். சரி லிசன், அகெயின் அப்ரோச் தான். உங்களுக்கு நான் பர்சன்டேஜை வச்சே கேம் விளையாடுறது நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? வெறும் பர்சன்டேஜ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. லிசன், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஆன் எ சம் ஆஃப். அப்போது சம் ஆஃப்னா இது பிரின்சிபல் ஃபார் 2.5 years at 10% per annum பா. ஓகே, முதல்ல இதை வந்து தெரிஞ்சுக்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2.5 years, பிரின்சிபல் என்ன 15,000. ஓகே, உன்னை வந்து ஃபார்முலா 2 years ஃபார்முலா இருக்குது, 3 years ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் வந்து யாராவது ஷார்ட்கட்டுன்னு சொல்லிவிட்டு என்னத்தையாவது போட்டு உளறி நிற்கக்கூடாது. கான்செப்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட் ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு போகணும். பர்சன்டேஜ் வச்சே தான் நம்ம முடிப்போம். எல்லாமே பர்சன்டேஜ் ஒன்று கேட்டால் பர்சன்டேஜ் தான் நம்ம மூவ் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் 10, ரெண்டாவது வருஷம் 10, ஆஃப் இயரு, அதுக்கு அடுத்து இன்னொரு 6 மாதம் இருக்குல்லப்பா, அதுக்கு 5%. அப்போனா மொத்தம் எவ்வளோப்பா? 25%. ஓகே, இந்த 25% புரியும் நம்புகிறேன். ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், அப்புறம் ஒரு ஆஃப் இயர், அதாவது நெக்ஸ்ட்டு 6 month, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 10%, 10%, இதுக்கு வந்து 5%. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி காமன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு சக்ஸஸிவ் கான்செப்டில் 10 10னா 21. ஓகே, 21%, இது ஒரு 5%. சக்ஸஸிவ் கான்செப்டில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 21 into 5/100. அப்போ இதை பார்த்து அப்படின்னா 26. ஸோ 5 1s are 5, 5 2s are 10. அப்போ எவ்வளோ? 1.25, 27.05%. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு 2.05%. 2.05% தான் அவன் கொஷினே கேட்குறான். ஓகே, 2.05% தான் கொஷின் கேட்குறான். நமக்கு தான் தெரியுமே 100% எவ்வளோப்பா? 15,000 அப்படின்னா. ஓகே, 0 0 கேன்சல், 2.5 வரும்னு பாரு. ஸோ மல்டிபிள் பண்ணால் ஆன்சர். ஸோ 307.5 ஆன்சர் 307.5.
307.5. ஸோ இதை விட அப்ரோச்லாம் உனக்கு கிடைக்காது. ஸோ எப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் சம். ஸோ ஃபிங்கர் டிப்பில் நம்ம எடுத்து போட்டுருணும். 5 வீடியோ நான் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, யூஷுவல் ஃபைனல் கான்செப்ட். If Sumit traveled with the speed of 2/5 of his actual speed, then he takes to cover 15 minutes more. This is the main. 15 minutes more is the keyword. At distance of 50 km, then find his actual speed. 2/5 of his actual speed கொடுக்குறான். Speed with traveled with speed, then he takes முன்னா போகிறான். Listen, இப்போ ஸ்பீடு வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு இனிஷியலு ஃபைனலு. இனிஷியலி 5, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2. டைம் வந்து ஏன்னா டிஸ்டன்ஸ் காமன், டைம் வந்து 2:5. டைம் வந்து எவ்வளோங்க, நமக்கு எவ்வளோ நேரம் இனிஷியலாக போகிற டைமை விட எவ்வளோ நேரம் அதிகமாக எடுக்கிறான். முதல்ல 2 ஹவரில் போகிறான், இப்போது 5 ஹவரில் போகிறான். எக்ஸ்ட்ராவாக 3 ஹவர் எடுக்கிறான். ஆனால் கொஸ்டின் படி 15 மினிட்ஸு. ஓகே, நம்ம ரேஷியோ படி 3, கொஸ்டின் படி 15. ஃபைண்ட் இஸ் ஆக்சுவல் ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைண்ட் இஸ் ஆக்சுவல் ஸ்பீட். லிசன்பா, இப்போ ஆக்சுவல் டைமை வந்து கண்டுபிடி. ஆக்சுவல் டைம்னா இது தானுங்க. அப்போது 2 எவ்வளோன்னு பாரு. பார்த்து அப்படின்னா 10 மினிட்ஸ். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? இது 10 மினிட்ஸ். வேற இந்த ஆக்சுவல் டைம் வந்து 10 நிமிஷம். எவ்வளோ? 50 கிலோமீட்டர் போகிறதுக்கு. 50 கிலோமீட்டர் போகிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸு. அப்போ ஸ்பீடு எப்படி இருக்குது? ஆன்சர் ஆப்ஷனு எல்லாமே வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. அப்போது கிலோமீட்டர் பர் ஹவர் 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்னால் எவ்வளோ ஸ்பீடுப்பா வரும்? 300 கிலோமீட்டர் பர் ஹவர். 300 கிலோமீட்டர் பர் ஹவர். கான்செப்ட் புரியுதா? இல்லை இந்த கான்செப்டை இதுக்கு முன்னே படிச்சிருக்கீங்களா? என்னாச்சு? கடைசி சம்மில் வந்து ஸ்டாப் ஆகிட்டீங்க. சரிப்பா, இப்போ லைவில் இருக்கவங்க கடைசியாக ஒரு சம் வருது. சிவாட்டி டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் நாலேஜ் வேணும். நம்ம மார்க் டெஸ்ட்டுன்றதுனால டீப்பான கான்செப்டை சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம பேட்சில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது லாஸ்ட் சம் 30 செகண்டில் இந்த போர்ட் அண்ட் ஸ்ட்ரீமை சால்வ் பண்ணுங்க. ஸோ யாரெல்லாம் புரியல இன்னொரு முறை சொல்லுங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுங்கள், நான் கடைசியாக பேசுகிறேன். ஓகே, லிசன்பா. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னாலே ஓகே, டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னாலே ஸோ வெரி குட் விஜி, நல்ல அப்ரோச். பட் கான்செப்ட் வைஸ் சொல்கிறேன். ஸ்மார்ட் ஒர்க்கு கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பாரு. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்னாலே டவுன் ஸ்ட்ரீமு, அப் ஸ்ட்ரீமு, வாட்டர் ஸ்பீட். இது என்னப்பா? இது போட்டு ஸ்பீடு, மேன் ஸ்பீடு எல்லாமே சொல்லுவாங்க. ஸ்பீட் ஆஃப் போட்டு 8,
ஸ்ட்ரீமு 1 இது 9 இது 7ஆங்க. இஃப்னா கண்டிஷன். ஓகே, இஃப்னா கண்டிஷன். இஃப் போட் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%, அப்போ போட் ஸ்பீட் 25%னா 1/4. 1/4 இன்க்ரீஸ்னா 2 இன்க்ரீஸ் ஆகுது 10 ஆங்க. எனக்கு வாட்டர் ஸ்பீட் அப்படி தான் இருக்க போகுது. ஓகே, இது 11 இது 9. இட் வில் கவர் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் இன் 10 hour. இட் வில் கவர் டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் 10 hourனா இப்போ 220/10 10 22 கிலோமீட்டர் அப்போ டவுன் ஸ்ட்ரீம். அப்போ இது 22 இன்டூ 2. ஓகே, இன்டூ 2 ஃபைண்ட் த ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் போட்டு. அப்படின்னா இது இன்டூ 2னா இதுவும் இன்டூ 2 தான். அப்போ போட்னா 16. ஸோ 16 km/h. கான்செப்ட் முடிஞ்சு. ஓகே சார், அப்போ நமக்கான ஸ்மார்ட் அப்ரோச் என்ன? ஸ்பீட் ஆஃப் போட்டு தான் கேட்குறாங்க 8. ஆக்சுவல் ஸ்பீட் ஆஃப் போட்டு அதுதான் கேட்குறாங்க 16. ஒருவேளை ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் போட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீ 20 போட்டுக்கணும். புரியுதாங்க? கான்செப்ட் ஓகேயா? ரைட். நம்ம மெத்தட் தான், ஒரே மெத்தடு எடுத்து போட்டால் ஆன்சரு. ஸோ பேட்சில் நம்ம லாஸ்ட் 3 days நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி கிட்டத்தட்ட 3 hours. நாளைக்கும் வந்து இன்னும் ஒரு 1 hour ட்ரிக்னாமெண்ட்ரி தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அட்வான்ஸ் மேக்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா கடைசி ஒரு 10 days கிளாஸ் இருக்குது. இன்னும் 10 days போகும். சரியா? இன்னும் ஒரு 10 நாள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நான் எல்லாருக்குமே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சார் எனக்கு இங்கே புரியலை, இன்னொரு முறை சொல்லுங்கள், இன்னொரு டைம் சொல்லுங்கள், லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்லுங்கள். இது எல்லாமே என்ன அப்படின்னா, இங்கே நான் வந்து எல்லா கான்செப்ட்டுமே ஒவ்வொரு டாட் மாதிரி அந்த டாட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா டாப்பிக்லையுமே நான் கனெக்ட் பண்ணுவேன். அப்போது நான் எதோட கனெக்ட் பண்ணுறேன்றது இங்கே புரியாமல் இருக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நான் எதோட கனெக்ட் பண்ணுறேன்றது தான் உங்களுக்கு புரியாமல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து ஏன்னா நான் இப்போ சொன்னாலும் எதுக்காக, அப்போ இந்த சம்முக்கு மட்டும் தான் அந்த மாதிரியா, மற்ற சம்முக்கெலாம் அது வராதா? மற்ற சம்முலையும் நீ இதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருப்ப, ஆனால் அது அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ என்ன படித்து வச்சுருக்கியோ அதை தெளிவாக படிச்சுக்கோ. நம்ம கம்பல்சரி மேக்ஸுக்குன்னு இன்னொரு பேட்சை வந்து ஓப்பன் பண்ணுவோம், அது உள்ளே வாங்க. சரியா? இல்லை அப்படின்னா என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து என்னென்ன பேட்சஸ் நான் அப்டேட் பண்ணுறது நான் சொல்கிறேன். உனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்க. சரிங்களா? ஓகே, குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு உங்களோட க்ரௌட்ஸ்லாம் போட்டுங்க. ஸோ விஜய், பிரவீன், ஜனனி இவங்க எல்லாருமே லெஜெண்டு. சரிங்களா? ஸோ இவங்களை கேளுங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்கீங்க. 2 weeks ஒன்ஸ் மினி மார்க் வச்சிடலாம்ப்பா, டோன்ட் வரி. நாளைக்கும் நம்ம மினி மார்க் தான். ஸோ நாளைக்கு மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான புக்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய கோடு அப்ளை பண்ணிக்க. ஸோ 4113 இதை பார்த்தா அப்படின்னா 344 அமௌண்ட் தான் இருக்குது. இது பிரிண்டட் புக்கு. சரிங்களா? இது பிரிண்டட் புக்கு உங்கள் வீட்டுக்கே வரும். இதை ஆர்டர் பண்ணி வச்சுக்கோ. இந்த புக்கில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ப்ராக்டிஸ்க்கு. ஸோ நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே எஃபிஷியண்ட்டாக இருக்கும், உண்மையிலே ஒர்த்தாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுலாம் யோசிச்சுக்கோங்க. அதை வாங்கி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிரு. ஸோ குரூப் டிக்கான பேட்ச் வெறும் சயின்ஸ் பேட்ச். நீ இண்டிவிஜுவலாக வேணாலும் வாங்கிக்கோ, இல்லைனா தமிழ்நாடு மெகா பேக் வாங்கிட்டு எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணுங்கள். ஓகே, சரிப்பா, தேங்க்யூ ஸோ மச். குட் நைட்ப்பா. ஸோ எவ்ரிடே உன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் நீ தூங்கணும். ஸோ நாளைக்கும் வந்து மினி மார்க் தான். நாளைக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி சம்ஸ் எல்லாம் மார்க் டெஸ்ட்டில் கொண்டு வரலாம். ஓகே, தேங்க்யூங்க.